ஹே காஸ், இன்னைக்கு பார்க்க போகிறது 2023 வந்த ஒரு ரொமான்ஸ் காமெடி மூவி. இதோட ரன்னிங் டைம்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2 hours 53 minutes கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி ரொம்பவே சிம்பிளாக சொல்ல போனால், நம்ம ஹீரோ வந்து ஒரு பிஎஸ்என்எல் எம்ப்ளாயியாக இருப்பார். இவருக்கு வந்து காஷ்மீரில் வந்து போஸ்டிங் போடுவாங்க. ஸோ அந்த ஒரு பிளேஸில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஃபஸ்ட் டைம் ஹீரோயினை மீட் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா தன்னுடைய தம்பி வந்து தொலைஞ்சு போயிட்டாரு, அவரை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் காஷ்மீர் வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, ரொம்பவே கேரிங்காக பார்த்துப்பாங்க. ஒரு டைமுக்கு அப்புறமா தான் தெரியும், அதாவது நம்ம ஹீரோயின் வந்து பொய் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இவங்க வந்து காஷ்மீருக்கு ஒரு கோவிலுக்கு தான் வந்திருக்காங்க. அதாவது இவங்க பாட்டிக்கு உடம்பு சரியாகணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணுறதுக்காக ஒரு கோவிலுக்கு வந்திருப்பாங்க. ஹீரோவோட வீட்டில் ஹீரோவோட அப்பான்னு பார்த்தீங்கன்னா அவர் கோவிலுக்கே போயிருக்க மாட்டார். பட் அவரோட ஒய்ஃப் வந்து அது கம்ப்ளீட்டாக அகேன்ஸ்டாக இருப்பாங்க. என்னதான் அவங்க சாமி கும்பிட்டாலும் நம்ம ஹீரோட அப்பாவுக்கு முன்னாடி எதுவுமே வெளிக்காமிச்சிக்க மாட்டாங்க. நம்ம ஹீரோயினோட ஃபேமிலின்னு பார்த்தா இவருடைய ஃபேமிலிக்கு கம்ப்ளீட்டாக அகேன்ஸ்டாக இருப்பாங்க. ஹீரோயின் இவங்க 2 பேரோட அப்பாவுக்கும் பார்த்தீங்கன்னா துளி கூட ஒத்தே போகாது. என்னதான் அவங்களுக்கு பிடிக்கலனாலும் அவங்க பசங்களுக்காக அந்த ஒரு மேரேஜுக்கு ஒத்துப்பாங்க. பட் ஸ்டில் ஜோசியம் பார்க்குறப்ப ஹீரோயின் இவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணாங்கன்னா அவங்க லைஃப் நிற்காது. அதாவது நிறைய பிரச்சனை வரும், நிறைய சண்டை வரும். ஸோ அதனால் மேரேஜ்க்கு முன்னாடி ஒரு ஹோமம் பண்ணணும். அந்த ஒரு ஹோமம்க்கு ஹீரோ மட்டும் இல்லாமல் ஹீரோட அப்பாவும் சேர்ந்துக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பா வந்து சொல்லுவார். நம்ம ஹீரோ வந்து என்னதான் ஓகேவா இருந்தாலும் அவருடைய அப்பாவுக்கு வந்து துளி கூட சம்மதிக்க மாட்டார். நம்ம வீட்லேயே பார்த்தீங்கன்னா ஹோமம் பண்ணாதான் மேரேஜ்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியில் வந்து மேரேஜ் பண்ணிப்பாங்க. முதல்ல எல்லாம் நல்லதாக போனாலும் ஒரு டைமுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனை வர ஆரம்பிக்கும். சின்ன சின்ன ஆர்குமெண்ட் பெரிய சண்டையாக முடியும். ஒரு டைமுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிருவாங்க. ஸோ கைஸ், இதுக்கப்புறமா என்ன ஆச்சு? நம்ம ஹீரோயின் இவங்க 2 பேருமே சேர்ந்தாங்களா இல்லையா? அந்த ஒரு ஹோமம்க்கு நம்ம ஹீரோவும் அவங்க அப்பாவும் வந்தாங்களா இல்லையா? என்ன ஆச்சு? இதான் இந்த படத்துடைய பாக்கி ஸ்டோரி. ஓகே காஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.